ஆரம்பமாகன்றது கேள்வி கணைகள் தோப்பட செல்வி நித்யானந்தன் அவர்கள் இனிய வணக்கம் வாங்கோ. இனிய உற்சாகமான காலை வணக்கம் அன்பு உறவுகளே. உற்சாகமான வணக்கம் அதிபர் அவர்களுக்கும் திருமதி வாணி மோகன் அவர்களுக்கும் அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் என் இனிய வணக்கம். இன்று கேள்விக்கணை வாரம் 640 நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். சமூக ஒருங்கி சேவை ஒன்றிணைக்கும் ஆண்டு 2025 ஆசிரியரை மாண்புபட்டும் மாதம் இம்மாதம் இருக்கிறது. அதனால் இன்று 3ஆம் தேதி 10ஆம் மாதம் 2025 உங்களோடு நான் செல்வி நித்யானந்தன் நெதர்லாந்திலிருந்து இருக்கிறேன். அன்பு உறவுகளே, உங்களுக்கு வலிமை போல கேள்விகள் ஏற்கனவே வந்திருந்த கேள்விகளும் இருக்கின்றது. அதனால நீங்கள் 100 புள்ளிகள் 10 செகண்டுகள் இருக்கின்றது. இறுதியாக 200 புள்ளிகளில் 4 கேள்விகள் இருக்கிறது. உங்களது புள்ளிகளை மாற்றி அமைப்பதற்காக பார்ப்போம். எல்லோருக்குமே சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகள். பொழுது பத்மினி, ஜெயாக்கா, சரோஜினி அக்கா, ஜெயமலர் இணைஞ்சிருக்கிறீங்க. இந்த மற்ற வாணி உங்களுக்கு ரெடியன்னு வந்திருக்கிறதா? போட்டேன்னா எனக்கு மற்ற பேர்கள் வரையில முதலாவதாக வெறும் நீர போட்டில் தான் பார்க்க முடியும். மேவிஸ் அக்கா நீங்களும் இணைந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். மற்ற சிவமணி நீங்களும் இணைந்திருந்தால் உங்களுக்கு ரெடி என்று வந்திருந்தால் எனக்கு அதான் நான் சொன்ன பேக்கில் அனுப்புறேன். ஓகே ஓகே, எனக்கு வரையில பேக் பாத்தீங்களா? அது டிஹெச்எல் பிந்தி வருதோ வந்துடும், அது ஒன் டே சர்வீஸ் வந்துடும். ஓகே, உங்களுக்கான கேள்வி வருகின்றது. வேகம் விவேகம் குடாப்பேரி எங்குள்ளது? இது இப்ப அண்மையில் தந்த கேள்விகள் தான். மாற்றி உங்களுக்கு நான் அந்த செய்த கேள்விகள் போடவில்லை, வேற ஏற்கனவே தந்ததை போட்டிருக்கிறேன். பார்ப்போம். கென்யா, சிரியா, கொரியா? சிரியா என்பது சரியானது. 8 உறவுகள் இணைந்திருக்கிறீர்கள். ஓகே. உலகில் இராணுவம் இல்லாத நாடு? ஜமேக்கா, கோஸ்டரிக்கா, ஜெரிகோ? ஜெரிகோ என்பது சரியானது. 5 நேர்கள் அன்பரும் போட்டிருக்கிறீர்கள். ஓகே. சுனாமி எச்சரிக்கை மையம் எங்கிருக்கின்றது? சுனாமி எச்சரிக்கை மையம் ஹவாய் தீவு, பாலி தீவு, சிசிலி தீவு? சிசிலி தீவில் தான் இருக்கின்றது. 5 உறவுகள் போட்டிருக்கிறீர்கள். ஓகே. காந்தியின் பேத்தியை கௌரவித்த நாடு எது? நெதர்லாந்து, இங்கிலாந்து, பிரான்ஸ்? நெதர்லாந்து என்பது சரியானது. ஒரே ஒருவர் போட்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். மோப்ப சக்தியால் இறை தேடும் பறவை? கிளி, கிவி, புறா? கிவி என்பது சரியானது. 7 உறவுகள் போட்டிருக்கிறீர்கள். பசுமை புரட்சிக்கு காரணமான பயிர்? கோதுமை, நெல், சோளம்? நெல் என்பது சரியான பதில். 3 உறவுகள் போட்டு. நெல்லுக்கு எனக்கு 0 வந்திருக்கு. நான் நெல் போட்டேன். டைம் அவுட் பார்க்கணும். பித்தத்தை சுரக்கும் உறுப்பு? மூளை, ஈரல், பித்தப்பை? பித்தத்தை சுரப்பது ஈரல் என்பது சரியானது.
உலகில் மிக பழமையான மரம். ஒத்தி, பேரீச்சை, குமரி. இஸ்லாமியரை நினைத்தீர்கள் என்றால் இந்த பழத்துக்கு ஞாபகம் வரும். பேரீச்சை என்பது சரியான பதில். போட்டா அப்புறம் சொன்னா மாதுளையின் தாயகம். இதுதான் சொர்க்கத்தின் பழம். ஈராக், ஈரான், இந்தியா. ஈரான் என்பது சரியான பதில். உடலில் உள்ள தசையின் வீதம் 30, 40, 50. நிறைய தசை இருக்குது. 50 வீதம் இருக்கிறது. 6 உறவுகள் போட்டு இருக்குது. ரோஜினி மனைஞ்சிருக்கிறார். சிவமணி, வேமலா, சரோஜினி அக்கா, வாணி, பத்மினி, தர்ஜினி, நேவிஸ் அக்கா. 9 உறவுகள் அமைந்திருக்கிறீர்கள். ஓகே. டிராவல் ஏரி எங்கிருக்கின்றது? இஸ்லாமாபாத், அகமதாபாத், ஹைதராபாத். ஹைதராபாத் என்பது சரியானது. 2 உறவுகள் போட்டு இருக்கிறீர்கள். முதலில் ஐரோப்பாவில் மைக்டோனாஸ் ஆரம்பமானது எந்த நாட்டில? சுவிஸ், நெதர்லாந்து, ஜெர்மனி. இதனால்தான் இந்த நாட்டவருக்கு விருப்பம் அதிகம் போல நடக்கிறது. நெதர்லாந்து என்பது சரியானது. 3 உறவுகள் போட்டிருக்கிறீர்கள். ஜுராசிக் கடற்கரை எங்குள்ளது? இங்கிலாந்து, பின்லாந்து, நியூசிலாந்து. ஜுராசிக் கடற்கரை நியூசிலாந்தில் இருக்கின்றது. 5 உறவுகள் போட்டிருக்கிறீர்கள். செலிந்தி, எனக்கும் அது சைவரா தான் வருது. நியூசிலாந்து சரியான பதில். சைவரா. அது டைம் அப்பா போயிருக்கும். சரியான பதிலா இருந்த இத்தா கடல் உணவகம் எங்குள்ளது? மாலதீவு, அந்தமான், கிரீன்லாந்து. இத்தா கடல் உணவகம் அந்தமான் என்பது சரியானது. 7 உறவுகள் போட்டிருக்கிறீர்கள். சிறை போன்ற உணவகம் எங்குள்ளது? சீனா, அமெரிக்கா, பிரேசில். அமெரிக்கா என்பது சரியானது. கழிவறை வடிவ உணவகம் எங்கிருக்கின்றது? கழிவறை வடிவ உணவகம் தாய்வான், தாய்லாந்து, வங்காளம். தாய்லாந்தில் இருக்கின்றது. 4 உறவுகள் போட்டிருக்கும். தாய்வான் எந்த நாட்டவரால் அந்த நாடு கண்டுபிடிக்கப்பட்டது? போர்த்துகேசர், ஒல்லாந்தர், ஆங்கிலேயர். தாய்வான் ஆங்கிலேயரால் ஒரே ஒருவர் போட்டிருக்கிறீர்கள் கண்டுபிடிக்கப்பட்டது. நான் தான். ஓ, வாழ்த்துக்கள். இப்ப உங்களுக்கான சிறப்பு. கும்பகோணம், இதில் என்ன சிறப்பு இருக்கிறது? தீபநகர், கடல் நகர், கோவில் நகரம். கோவில் நகரம். 6 உறவுகள் போட்டிருக்கிறீர்கள். ஓகே. நாகர்கோவில், கோட்டை,
நாஞ்சில் நெசவு. இந்த நாஞ்சில் என்பது என்னவென்று யாராவது அறிஞ்சிருந்தால் எனக்கு சொல்லுங்கள். நாஞ்சில் என்பது சரியானது. அந்த நாஞ்சில் என்றால் என்னவென்று ஒரு தடவை பார்த்து சொல்லுங்கள். யானை, இதனுடைய சிறப்பான இன்னும் ஒரு பெயர் இருக்கிறது. அதுக்கு நிறைய பெயர் இருக்கிறது. இதில் வரும் உண்ட போடுங்க. கும்பல், அமதி, பூத. அடிக்கடி காட்டு படிப்பார் ஒருவர் வந்து இதே மாதிரி ஒன்று இதில். கும்பல் என்பது சரியானது. 3 உறவுகள் போட்டிருக்கிறீர்கள். சிவமணி, ரோஜினி, அக்கா, ரோஜினி அக்கா, வாணி. ஓகே, அடுத்து இவ்வளவு தூரம் ஓடிட்டார் இப்போ. 21. இப்ப பொருத்துங்கள். சோறு கண்ட, இடம் சுவம், இடம் கைலாசம், இடம் சொர்க்கம். ஆனா இதில் 2 3 அதுக்குள்ள பொருத்துற மாதிரி இருக்கும். ஆனா அதுக்குள்ள வேற வார்த்தைகள் வந்துதான் பொருந்தும். சோறு கண்ட இடம் சுவம், அதுதான் சரி. சோறு கண்ட இடம் அது மற்றது வந்து ஒன்றுல வந்து சோறு கண்ட இடம் சொர்க்கம் என்ற இதுக்கு அது என்ன ஒரு சொத்து அதில் வருமா? சோறு கண்ட இடம் சொர்க்கம் தான் நாங்கள் கேள்விப்பட்டது. சரி, இல்லை, அது 3ம் அதுக்கு இருந்தாலும் ஆனா அதுல இதாண்டு நான் எழுதி வச்சிருக்கிறேன். அது ஒன்று கஞ்சி கண்ட இடம் அதுல முடியணுமா? பள்ளம் பார்த்தேன். இப்போ அதுக்கு போடுங்க. கிருகிரு, கிளு கிளு, கிடு கிடு என்பது சரியானது. 23. தோசை கொடுத்தாள். தக தக, சுட சுட, தட தட. சுட சுட என்பது சரியானது. ஆகா, எல்லோரும் தோசை கொடுத்திருக்குங்க. பல்லை கடித்தான் என பல்லை கடித்தான். நர நர, பட பட, நை நை. நர நர என்பது சரியானது. கடலுக்கான ஒரு சொல் நீங்கள் தவம், உலகு, அடி. அடி என்பது கடல். 4 உறவுகள் போட்டு. 26. கலகம் என்றால் போர். உங்களுக்கானது கலகம். ஏற்கனவே தமிழில் சொல்லில் உங்களுக்கு தந்திருந்தேன். ஒளி, அறிவு, சங்கம். சங்கம் என்பது சரியானது. 27. குளிகம் என்றால் சிவப்பு. உங்களுக்கானது குளிகம். மருந்து, வண்டு, மாத்திரை. மருந்து, மாத்திரை இரண்டும் சரியானது. 5 3 வெட்டு உறவுகள் உங்களுக்கு வாழ்த்துக்கள். சர்வதேச முதியோர் தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகின்றது? 1ஆம் தேதி, 2ஆம் தேதி, இன்று. ஏற்கனவே கவிதை வந்திருந்தது. 1ஆம் தேதி என்பது சரியானது. அதனாலதானே கவிதை போட்டிருந்தோம். 3 உறவுகள் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள். உலக விலங்குகள் நல தினம் 3 2 5. அது 1ஆம் தேதி,
2ஆம் தேதி உலக விலங்குகள் நல தினம். சர்வதேச அகிம்சை தினம். 1, 2, 3 சர்வதேச அகிம்சை தினம் அதே நாளில் தான் கொண்டாடப்படுகிறது. 2ஆம் தேதி. 5 உறவுகள் வாழ்த்துக்கள். சிவமணி அடுத்து கடைசியில் ஆஸ்திரேலியாவை பற்றி உங்களுக்கு இன்று வருகிறது. தலைநகரம் நியூ சவுத் வேல்ஸ், சிட்னி, கன்பரா. கன்பரா என்பது சரியான தலைநகரம். பெரிய ஒரு இதுதான் சிட்னி, பெரிய நகரம். இது தலைநகரம். ஆஸ்திரேலியா 1606ஆம் ஆண்டு இந்த நாட்டவர்களால் கண்டுபிடிக்கப்பட்டது. 1606இல் போர்த்துகேச அல்லது ஒல்லாந்தர், டச்சுக்காரர் அல்லது ஆங்கிலேயர். அது ஒல்லாந்தவர்கள் தான், டச்சு அதனால் கண்டுபிடித்தவர்கள் அந்த நாட்டை. 5 உறவுகள் போட்டிருக்கிறீர்கள். போர்த்துகேசர் அங்கே எங்க வந்த? ஆஸ்திரேலியா 1770இல் மீண்டும் திரும்பி கண்டுபிடித்தவர்கள் இந்த நாட்டவர்கள். அங்கு போர்த்துகேசர், டச்சுக்காரர், ஆங்கிலேயர். முதல் அவர்கள் கண்டுபிடித்தும் பிறகு போய் அவர்கள் கண்டுபிடிச்சிருக்கிறார்கள் அந்த நாட்டை. ஆங்கிலேயர் என்பது சரியானது. அதுக்காகத்தான் ஆண்டு போட்டிருந்தேன். அதை பாருங்கள். முதலில் அவர்கள் நாணயம் வெள்ளி, டாலர், பவுண்ட். டாலர் என்பது சரியானது. என்ன வெள்ளிக்கு 2 பேர் போட்டிருக்கிறீங்கள் ஆஸ்திரேலியாவில்? முந்தின பழைய சிங்கப்பூர்ல தான் முன்னர் வெள்ளி இருந்தது. அழைப்புக்குறி அழைப்புக்குறி 61 60 62. ஆஸ்திரேலியாவின் அழைப்புக்குறி 61. 7 உறவுகள் போட்டிருக்கிறீர்கள். இணையக்குறி ஆஸ்திரேலியா. ஸ்பெல் பண்ணி பாருங்க. ஆஸ்திரேலியா AIAAAJU. ஏஜு என்பது சரியானது. ஏஏ என்று என்ன ஆஸ்திரேலியாவுக்கு போட்டுருக்கீங்களப்பா? ஏஐ ஆஸ்திரேலியாண்டா அதுக்கு வராது ஏஐயும். சிவமணி வியாக்கா. ஓகே, அடுத்து 37. ஈராக் 1932இல் விடுதலை பெற்றது. பேகம் 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 1733. அதுல வந்துவிட்டது மாறி. பல்கேரியா, பிரித்தானியா அதுல பிழைச்சு போச்சு கொள்ளல. பாருங்க 37வது கேள்வி. ஆண்டு அதுல வந்துடுது. ஓகே, 37 ஈராக். சரி, இந்த முதல் இந்த 2 நீங்க பதில் போட்டா ஒண்ணும் இல்லை. அது ஆண்டு அதை விட்டுட்டு இந்த 2க்கும் நீங்கள் போட்டிருந்தீங்களா அதை ஏற்றுக்கொள்ளலாமா? பிரித்தானியாவில் அந்த கேள்வியை வாச்சிங்களா விளங்கி இருக்கும். ஈராக் எந்த நாட்டில இருந்து விடுதலை பெற்றது? பல்கேரியா, பிரித்தானியா? போட வருது இல்லையே. அது பிரித்தானியா என்பது. நான் பிரித்தானியா போட்டேன். வந்துருக்கு. நான் பிரித்தானியா போட்டேன்னா நான் வருது. வந்துட்டு போட்டிருந்தாங்களுக்கு பல்கேரியா வராது. ஒரே ஆண்டு போட்டீங்கள். ஆனால் அது அது ஆண்டு வராது. சரி, வந்துட்டு 6 பேருக்கு வந்திருக்கு. 6 பேர் போட்டிருக்கேன். எல்லாருக்கும் வந்திருக்கிறது. ஓகே, அடுத்து 1000 என்ன குழப்புது வந்து
75 முதலாவது அதிகாரபூர்வமான போலோ விளையாட்டு விளையாடப்பட்டது எந்த நாட்டில? முதலாக அதிகாரபூர்வமாக பொலிவியா, அர்ஜென்டினா, பரகுவே. அர்ஜென்டினா என்பது சரியான பதில். 7 உறவுகள் போட்டிருக்கிறீர்கள். சிவமணி, ஜெயமல, ஓகே. அடுத்து 39வது. இலங்கையில் மாவட்ட நீதிமன்றங்கள் ஆரம்பிக்கப்பட்டன. எல்லாம் வரலாற்றில் இன்றைய தினம் நடைபெற்ற இதுகள் தான். 1833, 35, 37 மாவட்ட நீதிமன்றங்கள். 1833 என்பது ஒரே ஒருவர் போட்டிருக்கிறார். சிறப்பு வாழ்த்துக்கள். யார்? ஓகே. 40வது கேள்வி. அட்லாண்டிக் விண்ணோட்டம் தனது முதலாவது விண்வெளி பயணத்தை ஆரம்பித்தது எப்பொழுது? 1985 1990 1997? என்ன ஒன்று கூடி இருக்குது. 1990, 97 எந்த ஆண்டு? 1985 சிறப்பான 1985. 4 பேர் போட்டிருக்கிறீர்கள். வாழ்த்துக்கள். ஏமல, சிவமணி, ஏமல ரேடு இது ஓகே. 2வது. இப்போ உங்களுக்கு வருகிற நிறைவான கேள்வி வேகம். இன்றைய தினம் சிறப்பான உங்களுக்கு தெரியும், பேர்லின் இந்த சிவருண்ட இதெல்லாம் மீளினவு செய்கிறது. மீளினவு செயல்பாட்டின் தொடக்கத்தை ஜெர்மனியர் எப்படி அதை அழைப்பது தமிழில் சொல்லுங்கள். திருப்பு முனை, மீள் நுனை, மீள் ஒற்றுமை. மீள் இணைவு செயல்பாட்டின் தொடக்கத்தை பேர்லின் அதுகள் திரும்பி வந்த இது ஒற்றுமையா இருந்து எல்லாம் செய்தவர்கள். அது என்னென்று அவர்களுடைய இதில் தமிழில் எப்படி அதை அழைப்பது? திருப்பு முனை என்பது சரியானது. 4 பேர் போட்டிருக்கிறீர்கள். மீள் ஒற்றுமை என்பது அது ஒற்றுமைக்கு முதல் என்னமொன்று வந்துதான் அதுல வரும். அது வராது. மீள் முனை என்பதும் தவறு. திருப்பு முனை 4 பேர் போட்டிருக்கிறீர்கள். மிக சிறப்பு. வாழ்த்துக்கள். நீங்கள் இன்றைய வரலாற்றில் இன்றில் நீங்கள் ஜெர்மனியின் இது போட்டிருக்கிறது. அதை வாசித்து பார்த்தீர்கள் என்றால் தெரியும். 1990ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 3ஆம் தேதி ஒரு 2 பகுதியும் உண்டாக்கி இருந்தார்கள். ஞாபகப்படுத்தி வைத்துக் கொள்ளுங்கள். பிறகு இன்னும் ஒரு தடவை கேள்வி வரையில பிறகு தடம் பெறலாதீர்கள். 90ஆம் ஆண்டு. ஓ சிவமணி, லோகினி, ஓ 2185 புள்ளிகளோட லோஜினி அவர்கள் முதலிடத்தில் இருக்கிறார். ஜெயமலர் 2124 புள்ளிகள். வாழ்த்துக்கள். சிவமணி அவர்கள் 2035 புள்ளிகள். ஜெயாக்கா 1943 புள்ளிகள். கலைவாணி 1814 புள்ளிகள். சரோஜினி அக்கா 1426 புள்ளிகள். நேவிஸ் அக்கா 1422. தர்ஜினி 1328. பத்மினி 1130 புள்ளிகள் பெற்றிருக்கிறீர்கள். அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். சரி, அனைவருக்கும் சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். 5லயே எவ்வளவு நேரம் ஓட்டி கொண்டு இருந்தேன் தெரியுமா? கடைசி கேள்வி 2. அதே 5ஓட இருந்தேன். நின்று நான் கடைசியா வந்து 5வதுலயே ஆரம்பத்துல இருந்து ஓட்டிக்கொண்டு 2வது 3வது வீட்டுக்கு வந்துட்டேன். 7ல வந்து அதுக்கு பிறகு மேல வந்துட்டேன். எனக்கு அந்த சில கேள்விகளுக்கு கூட கூட எல்லாமே இப்படியா வந்து கொண்டு இருந்தது. கடைசி கேள்வி 2 நிக்கலாம். எனக்கு இதுக்குள்ள போய் பார்க்க முடியாமல் இருக்கிறது. நான் முடிஞ்ச அளவுக்கு நான் பேப்பர்ல எழுதி வச்சுக்கிறேன். தயவு செய்து அமைதியாக இருந்தால், தற்சமயம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் இது பதிவுக்கு போற ஒரு இது, அதுக்கு பின்னர் நீங்கள் என்னோட கேள்விகளில் டவுட் இருந்தால் கேட்டுக்கொள்ளுங்கள். அன்புறவுகளே,
கேள்விக்கணை 640 செல்வி நித்யானந்தன் இணைந்திருக்கிறேன். இன்று உங்களிடம் கேட்கப்பட்ட கேள்விகளும் அதற்குரிய பதில்களும். குடா பேரி சிரியாவில் இருக்கின்றது. உலகில் இராணுவம் இல்லாத நாடு ஜெரிகோ. சுனாமி எச்சரிக்கை மையம் சிசிலி தீவில் இருக்கின்றது. சிசிலி தீவு இத்தாலியில் இருக்கிறது. காந்தியின் பேத்தியை கௌரவித்த நாடு நெதர்லாந்து. மோப்ப சக்தியால் இறை தேடும் பறவை கிவி பறவை. பசுமை புரட்சிக்கு காரணமான பயிர் நெல். பித்தத்தை சுரக்கும் உறுப்பு ஈரல். மிக பழமையான மரம் பேரிச்சை. மாதுளையின் தாயகம் ஈரான். உடலில் உள்ள தசைகளின் வீதம் 50% இருக்கின்றது. ராவல் ஏரி ஹைதராபாத்தில் இருக்கின்றது. முதலில் ஐரோப்பாவில் மெக்டோனாஸ் நெதர்லாந்தில் ஆரம்பமானது. ஜுராசிக் கடற்கரை நியூசிலாந்தில் உள்ளது. இத்தா கடல் உணவகம் எங்குள்ளது? இத்தா கடல் உணவகம் அந்தமான். அடுத்தது சிறை போன்ற உணவகம் அமெரிக்காவில் இருக்கின்றது. கழிவறை வடிவ உணவகம் தாய்லாந்தில் இருக்கின்றது. தாய்வான் எந்த நாட்டவரால் கண்டுபிடிக்கப்பட்டது? ஆங்கிலேயரால். கும்பகோணம் கோவில் நகரம். நாகர்கோவில் நாஞ்சில். யானை உம்பல். சோறு கண்ட இடம் சொர்க்கம். அதனை விளையாண்டுட்டீங்க. நாங்க போட்டது சொர்க்கம், நீங்க சுகமட்டு போட்டீங்க. சோறு கண்ட இடம் மன்னிக்கவும், சோறு கண்ட இடம் சுகம் என்பதுதான் நான் போட்டது, அது சரியானது. சோறு அகப்பட்ட இடம்தான் சொர்க்கம். அகப்பட்டது என்று வர வேணும். மற்றதுக்கு சோறு கண்ட இடம் சொர்க்கம், கஞ்சி கண்ட இடம் கைலாசம் என்று வர வேணும். மீண்டும் சோறு கண்ட இடம் சுகம் என்பது அதுக்கு சரியானதா. அடுத்து கிடுகிடு பள்ளம் பார்த்தேன். சுட சுட தோசை கொடுத்தான். நர நர பல்லை கடித்தான். கடலுக்கான ஒரு ஒத்த சொல் அரி. கலகம் என்பது போர், உங்களுக்கானது கலகம் சங்கம். குளிகம் என்பது சிவப்பு, உங்களுக்கானது குளிகம், அது குளிசை அல்லது மாத்திரை, மருந்து மாத்திரை. சர்வதேச முதியோர் தினம் 1ஆம் தேதி அக்டோபர் மாதம். உலக விலங்குகள் நல தினம் 2ஆம் தேதி அக்டோபர் மாதம். சர்வதேச அகிம்சை தினமும் 2ஆம் தேதி அக்டோபர் மாதம். ஆஸ்திரேலியாவை பற்றி வருகின்ற தலைநகரம் கன்பரா. 1606 முதலில் கண்டுபிடித்தவர்கள் டச்சு நாட்டவர்கள் ஒல்லாந்தர். பின்னர் 70 மீண்டும் கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஆங்கிலேயர். அதன் நாட்டினுடைய நாணயம் டாலர். அழைப்பு குறி 61. இணைய குறி AU. 1932ஆம் ஆண்டு ஈராக் பிரித்தானியாவிடமிருந்து விடுதலை பெற்றது. 1875 முதலாவது அதிகாரப்பூர்வமான போலோ விளையாட்டு ஆர்ஜென்டினாவில் ஆரம்பிக்கப்பட்டிருந்தது.
48 39வது கேள்வி. இலங்கையில் மாவட்ட நீதிமன்றங்கள் 1833 ஆரம்பிக்கப்பட்டது. அட்லாண்டிக் விண்ணோட்டம் தனது முதலாவது விண்வெளி பயணத்தை 1985 ஆரம்பித்திருக்கிறது. அடுத்து இறுதியான கேள்வி. மீளிலமை செயல்பாட்டின் தொடக்கத்தை ஜெர்மனியர் வந்து திருப்பு முனை என்று அழைப்பார்கள். இன்று இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் நன்றி தினை தெரிவித்து நன்றி, வணக்கம். வணக்கம். சிறப்பு. சரி, சொர்க்கம் மட்டும் சோறு கண்டடும் சொர்க்கம் மட்டும் தான் அறிஞ்சிருந்தோம். நன்றி, வணக்கம். இல்ல சோறு சோறு கண்டடம் சொர்க்கம் மட்டும் நாங்கள் அறிஞ்சோம். இன்றைக்கு என்ன சோறு? அது நான் திருப்பி எழுதி வச்சிருக்கேன். சோறு கண்ட இடம் சுகமண்டு வருமானி, சோறு அகப்பட்ட இடம் சொர்க்கமண்டும், சோறு கண்ட மற்றதுக்கு வந்து அது வந்து கஞ்சி கண்ட இடம் தான் கைலாசம் மண்டு வரும். எல்லாமே ஒரே அர்த்தம் தான், அதுக்காகத்தான் அந்த அதை பூடையில மிக சிறப்பு. ஏனென்றால் அதுக்கு ஜாயின் பண்றதுக்கு வேற சொல்லுகளும் வரையிலாம போச்சுது, கஷ்டம். ஏனென்றால் இந்த புள்ளிய மாறப்ப எல்லாருக்கும் வரவில்லை வேணும். மற்ற நான் என்னோட இன்னொரு கேள்வி, அந்த கண்டுபிடிக்கப்பட்டதுன்னு கேட்காமல் அவங்களை பிடிச்சி ஆட்சி செய்த அந்த நாட்டுக்காரரை ஒடுக்கி வச்சதான் அது ஆட்சி செய்ய இல்ல. முதல் இவர்கள் தான் அந்த நாட்டுக்கு இல்ல முதல் அந்த நாட்டுல ஆக்கள் இருந்தவ. சரி, அந்த ஆக்கள் ஆட்சி ஏதோ ஒரு நடந்து இவங்கள் போய் தங்கட இதுக்கு கொண்டு ஆட்சி செய்து அவங்கள அடிமைப்படுத்தி வச்சிருந்தது. அது பிறகுதான் அதை தந்த முதல் கடல் வழியால் போய் கண்டு முதல் வந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னால் ஒரு பொருளை நாங்களா கண்டுபிடிக்கிறோம். இது ஏற்கனவே உள்ள ஒரு இடத்தை இவ போய் அங்க தாங்கள் ஆக்கிரமிக்கணும். அது வந்து கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லாம நீங்க மாத்தி சொல்லுங்கன்னு சொல்றேன். இப்ப கண்டுபிடிச்ச இப்ப அமெரிக்கா கண்டுபிடிச்ச கொலம்பஸ் அது அமெரிக்கா இல்லாம புதுசா கண்டுபிடிச்சவர எல்லாம் போட்டு இல்லையே. அப்ப அதைத்தான் சொல்றேன். ஓகே, நன்றி. அடுத்த முறைக்கு அப்படி செய்யறேன். ஓகே, நன்றி. இப்ப ஒரு நிமிஷம். வணக்கம், வாழ்த்துக்கள். வணக்கம் மாடியக்கா, எல்லோருக்கும் வணக்கம். வாழ்த்துக்கள். நீண்ட காலத்துக்கு பிறகு அதான் கழிவற உணவகம் எது? நான் பதிவிடம் சரோஜினி அக்கா என்னுடைய முகப்புத்தகத்துல நான் அதிபர வேண்ட பக்கத்திலே இருந்து நான் எடுத்து பிறகு பதிஞ்சு விடுவேன். அப்ப நீங்கள் அதுல கேள்வியில பார்த்து கொள்ளலாம். முழுக்க பார்த்து கொண்டுதான் இருக்கிறது. வெள்ளியண்டு போட்ட முதல் கட்டிக்காரியும் நான் தான். ஆஸ்திரேலியாண்டு அது மாறி அது முதல் அமர்த்தப்பட்டு போச்சு. அது வெள்ளி என்றுதான் நான் போட்டு அமர்த்தி போட்டு வெள்ளிக்கு போட்டு கிடக்கண்டு. அந்த கட்டிக்காரியும் நான் தான். ஓகே, நன்றி. இப்ப உங்களுக்கு வருகின்ற கேள்வி 2 கேள்வி தருவேன். முதல் கேள்விக்கு 5 பதில்கள் இருக்கின்றது. நீங்கள் அந்த தரவரிசையின் படி இது நான் இரவு எடுத்த கேள்வி. ஆனா ஒவ்வொரு இடத்துக்கு ஒவ்வொரு மாதிரி இருக்கலாம். ஆனால் நான் உங்களுக்கு அந்த வீதத்தை தருகிறேன், அதை சிந்திச்சு சொல்லுங்கள். இப்ப வயது அதிகமானவர்கள் ஆரோக்கியமான உணவு சாப்பிடுவதனால் வயது அதிகமாக வாழுகிற நாடுகள் பட்டியலில் அந்த நாட்டில 37% மேலானவர்கள் வந்து ஆரோக்கியமானவர்கள் 100 வயதை தாண்டி வாழுகிறார்கள். ஒரு நாட்டில 37, ஒரு நாட்டில 30%, ஒரு நாட்டில 25, ஒரு நாட்டில 24, அடுத்த நாட்டிலும் 24% மக்கள் வாழுகிறார்கள். நீங்கள் அந்த 5 நாடையும் நீங்கள் அதிகமான வயது கூடினவர்கள் 5 நாடு இருக்கிறது. இந்த 5ஐயும் நீங்கள் சரியாக சொன்னீங்கள் என்றால் நீங்கள் 10 புள்ளியும் எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, கவனம், 10 புள்ளியும் எடுத்துக்கொள்ளலாம். 5 நாடும் சரியாக சொல்ல வேண்டும். அது நீங்கள் எந்த தரவரிசையில நீங்கள் சொன்னாலும் நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். அதுக்காகத்தான் அந்த
வீதத்தை உங்களுக்கு இப்பொழுது தந்திருந்தேன். ஓகேயா? நீங்கள் விஜி மாறி சொன்னாலும் ஓகே. விஜி அண்ணா அவர்கள் மணந்திருக்கிறீர்கள், நீங்களும் பேச விரும்பினால் பேசிக்கொள்ளலாம். ஆமாம், Yes? விஜி அவர்கள் ஞாயிற்றுக்கிழமை வரவர். ஓகே. இப்ப நீங்கள் நீங்கள் பார்த்து யோசிச்சு இதன்றதுக்கு இடையில அடுத்த கேள்வி ஒன்று சொல்றதுக்கு இருக்கிற சொன்னீங்களா? நான் பத்மினி கமலாந்தன். ஓகே. முதலாவது மொனோக்கோ. பொறுங்க. ஓகே. பிரான்ஸ். மொனோக்கோ. பிரான்ஸ். ஓகே. இத்தாலி. ஜப்பான். ஓகே. மற்றது இந்த நாடை சொல்லுவோம். கேள்விகளுக்கு இப்படி இதெல்லாம் வந்து சொல்றத தவித்துக் கொள்ளுங்க தயவு செய்து. சீனாவை சொல்றேன். சொல்றேன் கடைசியா பொறுங்க. சீனா இவ்வளவும் பத்மினி. ஓகே. சரோஜினி சொல்லவா? நடேசன் சொல்றேன். தியாக்கா. ஜப்பான். சரோஜினி அக்கா பொறுங்க. தியாக்கா சொல்லுங்க. ஜப்பான். கடானாண்டி சொல்லுங்க அக்கா. ஜப்பான், பிரான்ஸ், ஓகே. மொனாக்கோ, கொங்கோங். மொனாக்கோ. கொங்கோங். ஓகே. என்ன ஒரு நாடு சொல்லுங்க. மற்றது என்ன நாடு சொல்லுவோம்? மொனாக்கோவுக்கும் கொங்கோங் சீனான்னு சொல்லிப்பாரு. சரோஜினி. பொறுங்க. ஜியா நடேசன். ஓகே. பொறுங்க அக்கா பொறுங்க. சரோஜினி அக்கா. அவருக்கு பிறகு நான் பாருங்க. ஓகே. ஓகே. சரோஜினி சொல்லவா? சொல்லுங்க அக்கா. சொல்லுங்க சரோஜினி அக்கா. மொனாக்கோ, ஹாங்காங், மெக்கோ. பொறுங்க. மொனாக்கோ, ஹாங்காங், மெக்கோ, MACAU, மெக்கோ, ஜப்பான். மெக்கோவா? MACAU, மெக்கோ. மெக்கோ மொனோக்கோ. மொனாக்கோ. ஜப்பான். பொறுங்க. ஜப்பான். ஓகே. என்ன உண்டு? லிஸ்டன்ஸ்டைன். எவ்வளவு என்ன பேர்? லிஸ்டன்ஸ்டைன். மற்றது சுவிட்சர்லாந்து. உதுல பார்த்து போட்டு நீங்கள் உச்சரிச்சீங்களா? அது கொஞ்சம் சில நேரங்கள்ல அது தப்பாக போறதுக்கு சான்ஸ் இருக்கு. நன்றி அக்கா. ஓகே. அடுத்த கேள்வி எடுத்துக்கிட்டேன். ஓகே. கலைவாணி. பொறுங்க. பாணி ஒரு நிமிஷம். ஓகே. பாணி. அடுத்தது நான் திருப்பி உங்களை கூப்பிட்டா தான் நீங்கள் அடுத்த இது சுற்றில சொல்லலாமா? அதுவரை மற்றவர்கள் சொல்றதுக்கு சான்ஸ் கொடுங்க. வாணி சொல்லுங்க. ஜப்பான், சவுத் கொரியா, சுவிட்சர்லாந்து. பொறுங்க. சவுத் கொரியா, சுவிட்சர்லாந்து. யா. ஆஸ்திரேலியா. ஸ்பெயின். ஸ்பெயின். யா. ஸ்பானியா. ஓகே. அடுத்த பேர் ஜேம்ல சொல்லி பார்க்குறேன். ஜேமல. ஓகே. ஜப்பான், சுவிஸ், நெதர்லாந்து, பிரான்ஸ், மொனாக்கோ. நான் சொல்லி பார்த்தேன் சொல்லியக்கா. வா சிவமணி. சொல்லுங்க. ஜப்பான், கொங்கோங், மொனாக்கோ, ஸ்பெயின், சிங்கப்பூர். ஓகே. சரி. 1 2 3 4 5 சொல்லி இருக்கிறீங்க. வாழ்த்துக்கள். ஓகே. நீங்க சொல்லி முடிஞ்ச பிறகு நான் பார்த்துட்டு பிறகு தடவை தாரேன். வேற யார் சொல்ல இருக்கிறீங்க? ராஜினி ஓடி வந்து இணைகிறவர் சொல்லுங்க. அப்படி இல்லையா நான் அடுத்த உதவியை கொடுக்கறதுக்கு. விஜய் அவர்கள் கதைக்க போறீங்களா? விளங்கல. விஜய் அவர்கள் கதைக்க போறீங்களா? ஓகே. அவர் என்ன தெரியல. நான் கூப்பிடுங்க. எனக்கு ஆளை தெரியலையே. வாங்க இதுக்குடுங்க. கூப்பிடுங்க. பதில் சொல்ல இணைஞ்சால் அன்புறவுகளே இணைஞ்சு கொள்ளுங்கள். சொல்லி ரஜினி சொல்றேன். தர்ஜினி. ஓகே. ஜப்பான், பிரான்ஸ், சுவிஸ்,
ஓ சுவிஸ். ஹாங்காங். ஒரு ஆள் சொன்னா எல்லாரும் ஹாங்காங்குக்கும் சுவிஸுக்கும் பிரான்ஸுக்கும் வந்துட்டீங்க. ஓகே, இன்னும் ஒரு நாடு சொல்லு. தாய்வான். தாய்வான். அங்க வேன் தான் நிக்குது அதிகமா. ஓகே. ஆ நான் சொல்லலாமா நேவிசக்கா? நேவிசக்கா சொல்லலாமான்னு இல்ல, சொல்லுங்க. சொல்லலாமான்ற மாதிரி தான் நீங்க சொல்லுங்க. ஜப்பான். ஓகே. மற்ற நியூசிலாந்து. நியூசிலாந்து. மற்றது ஹாங்காங். ஹாங்காங். மொனாக்கோ. என்னக்கா? மொனாக்கோ. இத்தாலி. சரி, மற்றவர்கள் யார் இப்ப இருக்கிறீர்கள் சொல்ல முயற்சிக்கிறான் இல்லையென்றா நான் உதவி கொடுக்கறதுக்கு. சரி, அங்க வாணி அந்த நிக்கிற இல்ல அவர் கதைக்கிறார்கள் எடுத்துருக்காதீங்க. சரியா? இப்ப இதுல சொன்னாக்கள் 10 புள்ளியை யாருமே எடுக்கவில்லையா? ஆஹா. சரி, முதலாவதா வந்தவர் பத்மினி. சரி, மொனாக்கோ. நான் பிறகு மற்ற வேண்டிய பார்க்குறேன். அந்த ஒரு இதை சரியானதை மட்டும் சொல்றேன், பிறகு நீங்கள் முயற்சி செய்யலாமா? மொனாக்கோ சரியானது. ஜப்பான் சரியானது. 1 2 சரியா வந்திருக்கிறது. ஜப்பான், மொனாக்கோ. சரி, இத்தாலி நேவிசக்கா சொல்லியிருந்தார் சரியானது. 3. சரி, 3 தான் இதில் சரியானது. நீங்கள் சொன்ன பதில்களை நான் எல்லோருக்கும் எல்லா பதிலையும் ஏற்றுக்கொள்றேன், பார்த்துக்கொள்றேன். திருப்பி நீங்கள் யார் யார் எத்தனை சொல்லியிருக்கிறன்றதை பார்த்துக்கொள்றேன். உங்களுக்கான உதவி ஒரே தரத்துல நீங்கள் உதவியை கேட்டுட்டு சிந்திச்சு பதில் சொல்லுங்கள். ஓகேயா? யார் சொல்றீங்களும் ஓகே. 1, வீடு கட்டுவதற்கு தேவையான ஒரு பொருளோட சுமந்திருக்கும் நாடு 1. 2வதுக்கான தரவு, சேலைக்கு உங்களுக்கு உதவியான ஒரு பொருளோட இருக்கும் நாடு. அவ்வளவுதான். யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளலாம். அதுக்காக ஓடி வந்து எல்லாரும் கத்தாதீங்க. ஒவ்வொருத்தர 2 பதில் சரியா வந்ததுன்னா சரி, ஓகே. இனி உதவி இல்லை. 2க்கும் உதவி வடிவா தந்துட்டேன். 100 விதம். 2வது தரவு இருக்கா? இனி தரவு இல்லை. இனி தரவு இல்லை. அதான் ஒரு தடவை வடிவாக்களும் ஒண்ணு. இப்போட முதலாவது போர்த்துக்கல் சொல்றேன். நேவிசக்கா போர்த்துக்கல். மற்றது போலந்து சொல்றேன். போர்த்துக்கல் சரியானது. ஓகே, வாழ்த்துக்கள். போலந்து என்னத்துக்காக? போலந்துக்கு நீங்க உங்களுக்கு சீலைக்கும் என்ன சம்பந்தம் கேட்டா எனக்கு தரவு விளங்கல. சரி சரி, ஓகே. நன்றி அக்கா, நன்றி. இனி திரும்பி சொல்லாதீங்க. அடுத்தவருக்கான சான்ஸ். சொல்ல இல்லாம நிக்கிறீங்களே. நான் 2வது கொரோனா ஊசியே போய் போட்டு இருக்கல. நான் ஜப்பான் சொல்றேன். ஜப்பான். பத்மினி 2ஆம் தரம் இணைஞ்சிட்டீங்க. ஓகே, அடுத்தவர். என்னத்துக்கு நான் சொல்லி இருந்தேன்னா அதை சிந்திச்சிருக்கலாம். சரி, இனி சொல்லலாதான். தயவு செய்து மற்றவருக்கு சான்ஸ். என்ன இதுகள் எல்லாத்தையும் யோசிக்கிறீங்க இவ்வளவு தூரத்துக்கு. நீங்க சீலியன்னு சொன்னீங்க, சீலியை வச்சுட்டு ஒரு யோசிக்கிறோம். அதத்தான். சீலைக்கு நூல் தேவை, கலர், பட்டு தேவை, பட்டுப்பூச்சி தேவை, நெசவு தேவை, நூல் தான் முக்கியம். சேலைக்கு என்ன பெயிண்ட் முக்கியம். இல்லை சாரி இங்கிலீஷ்ல வேணும். சாரி இதுக்கு என்ன முக்கியமா வேணும் உங்களுக்கு? நூல் தான் வேணும். நூல் வேணும், பருத்தி வேணும். நீங்க சொல்லக்கூடாது. பத்மினியும்
பதிலெடுத்து கொடுக்க கூடாது. நான் வடிவான 100 விதமான தரவு வடிவா கொடுத்திருக்கிறேன். வாணி வாணி இன்றைக்கு அது செய்திருக்கிறீர்கள் என்று நினைக்கிறேன். பின்லாண்ட் யார் சொன்ன? நான் தான் வாணி. வாழ்த்துக்கள். பின்லாண்ட். ஓகே, செய்திருக்கிறேன்னு சொன்னா என்ன தெரியல, பின்தா குத்திருக்கிறேடா. ஓகே, இல்ல நீங்கள் பூசி ஊத்தி இருக்கிறீங்களா? அதைத்தான் நினைச்சு கொண்டுதான் லேந்த சொன்ன எனக்கு பின் லேந்த சொல்ல இயலாம போயிட்டு பார்த்தீங்களா? சரி, வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இதில் ஆனால் ஜப்பானில் நிறைய பேர் 100 வயதுக்கு தாண்டினவர்களா இருந்தாலும் ராத்திரி வந்திருந்த 2025 இதில் இரவு வந்த தகவலின்படிதான் நான் எடுத்ததா. முதலாவது இடத்துல 37 விதமான அங்க இருக்கிற 100க்கு 37 விதமான மக்கள் ஆரோக்கியமும் 100 வயதுக்கு மேற்பட்டார்கள் மொனாக்கோ. 2வது ஜப்பான் 30 விதமான மக்கள், இத்தாலி 25, பின்லாந்திலையும் போர்த்துகல்லையும் 24 விதமான மக்கள் இருக்கிறார்களா 100 வயது தாண்டினவர்கள். சார், இதில் நான் உங்களோட புள்ளிகளை பிறகு பார்த்துக் கொள்றேன். வாணி டைம் இருந்தா சொல்லுங்க, அல்லது எடுத்துக்கொள்ளலாம். சொல்லல கூக்கவா எடுங்க. சரி, இப்ப நீங்கள் தேடப்படுற இது இல்ல, டக்கண்டு தேடி பாருங்கவா. இப்ப உங்களுக்கானது விரிவாக்கத்துல விளங்க இல்ல. ஒரு உதாரணம், ஒரு வேர்டை சொல்லுங்க. எனக்கு சியா சொன்ன நீங்க சொல்லி கூட சரி வடிவா கேட்டுக்கொள்ளுங்க. எனக்கு ஐஸ்கிரீம், ஆப்பிள். 2வது விரிவாக்கம் திரும்பி கட்டு சி எழுதுங்க. ஐஸ்கிரீம். D for dog. D for dog இல்ல, D for நாய். சரி, அது இது டக்கண்டு யார் பிடிக்கிறீங்களோ சொல்லி நீங்கள் 5 புள்ளி எடுத்துக்கொள்ளுங்க. இந்த இதில் குறைச்சி விட்ட வழியா அது 10 புள்ளி எடுக்கிறதுக்கான இதுக்கு அதுல கேள்வி விளங்கல. எனக்கு என்ன கேட்குறீங்கன்னு தெரியல. ஒருக்கா சொல்லுவீங்களா கேள்வி? நீங்கள் விரிவாக்கம் என்னன்னு சொல்லுங்க அக்கா. நான் முதலுக்கு சொல்றேன், சென்ட்ரல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி. ரெண்டும் சொல்ல வேணும்ன்றது சொன்னேன். அதான் நாங்களும் எடுத்து வச்சிருக்கிறோம். நாங்களும் எடுத்து வச்சிருக்கிறோம். இது நல்லா இருக்கு. சரி பத்மினி, நீங்கள் மற்றது சொல்லாவிட்டீங்கள் என்று சொன்னா உங்களுக்கு இன்றைக்கு நீங்க கிடைச்ச புள்ளி உங்களுக்கு இருக்காது. இந்த புள்ளி இல்ல. இப்ப அடுத்தது இதுதான் தேட போறேன். மற்றது சொல்லுங்க சொல்லுங்க டக்கண்டு. இனி சொல்ல முடியாதா? நீங்கள் அடுத்தவர் முயற்சிச்சா நீங்க சொல்ல முடியாது. அதத்தான் சொன்னேன் நான். 2க்கும் சேர்த்து. 2வதுக்கு கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட். திருப்பி சொல்லுங்க. கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட். ஓகே, சரி, வாழ்த்துக்கள். 2க்கும் அதுதான் இது. சரி, வாழ்த்துக்கள். முதலாவதுக்கு கண்ட்ரோல் இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் என்பது சரியானது. இன்று இணைந்து சிறப்பித்த எல்லோருக்குமே மிக சிறப்பான வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொண்டு தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணிமோகனுக்கும் இணைந்து சிறப்பித்த அன்புறவுகள் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றிதனை தெரிவித்து கலந்து வளப்படுத்தும் அதிபரவர்களுக்கும் ஆகாஷ்லைட்டுக்கு உதவி புரியும் அருண்குமார் அவர்களுக்கும் மிக்க நன்றிதனை தெரிவித்து மீண்டும் இணைந்து கொள்கிறேன். அன்புறவுகளே, வர்ற வெள்ளிக்கிழமைக்கு உங்களுக்கு பொறுத்துற மாதிரி ஏதாவது கொஞ்சம் எடுத்துக்கொண்டு வாங்க. நன்றி, மிக்க நன்றி. நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். நன்றி. அந்த பொறுத்துறது நல்லதா இருந்தது. முதல் தந்திங்க தானே, ஒரு 5 கொடுத்தா காணும். ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி. சிறப்பான வாழ்த்துக்கள். நமக்கு வருகின்றது கேள்வி கண்ணெழுத்தோப்பட செல்வீர்கள் தியானந்தன் அவர்கள் இருந்தார்கள். நன்றி, வணக்கம்.